அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு இந்த கேள்வி அவங்க லைஃப் டைம்ல கண்டிப்பா வந்திருக்கும். இந்த கேள்விக்கான கரெக்டான விடையும் நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாம இருந்திருக்கும். ஒரு ஜோதிடர் ஒரு மாற்று கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்குங்க இது. அதை பத்தி தான் பார்க்க போறோம், டீட்டெயிலா பார்க்க போறோம். என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்க போறோம். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ராசியில கல்யாணம் பண்ணலாமா, ஒரே ராசியில காதல் பண்ணலாமா? நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். நாங்க கல்யாணம் பண்ணும்போது பெரியவங்க பண்ணி வச்சாங்க. நாங்க என்ன ராசின்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ எடுத்து பார்த்தா நானும் என்னுடைய மனைவியும் ஒரே ராசியா இருக்கும் அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. ஒரே ராசியில கல்யாணம் பண்ணலாமா பல பேர் கேட்பாங்க. ஒரே ராசியில காதல் பண்ணலாமா, காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க. என் அத்தை பொண்ணு ஒரே ராசி, என் அத்தை பையன் ஒரே ராசி, என் மாமன் பொண்ணு ஒரே ராசி, என் மாமன் பையன் ஒரே ராசி, என் அக்கா பொண்ணு ஒரே ராசியா இருக்கு, கல்யாணம் பண்ணலாமா? ஒரு ஜோசியர் பண்ணலான்றாரு, இன்னொரு ஜோசியர் வானான்றாரு. என்னோட வீட்டுல என் பசங்க என் ராசியாவே இருக்கிறாங்க, என் மனைவியும் என் பொண்ணும் ஒரே ராசியா இருக்காங்க. நானும் என் தங்கச்சியும் ஒரே ராசி வீட்டுல இருக்கலாமா? நானும் என் தம்பியும் ஒரே ராசி வீட்டுல இருக்கலாமா? என்னோட மனைவியோடைய அப்பா அம்மா ஒரே ராசி, என் மனைவியும் எங்க மாமியாரும் ஒரே ராசி, இல்ல நானும் எங்க அப்பாவும் ஒரே ராசி, நானும் எங்க அம்மாவும் ஒரே ராசி, இப்படி வீட்டுல இருக்கலாமா? ஒரே ராசி வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, எத்தனை கேள்வி பாருங்க. இதெல்லாம் வரக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகள். இந்த ஒரே ராசின்ற பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. முக்கியமாக இப்ப நம்ம இது எல்லாத்தையும் பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது திருமணம் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் ஒரே ராசியா இருக்கிறது அது வேற விஷயம், அது பார்க்கலாம். ஆனால் கணவன் மனைவி ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ராசின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க லவ் பண்ணின்னு இருக்கோம், ஒரே ராசி பண்ணலாமா? என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போறேன், ஒரே ராசியை எடுக்கலாமா? இது ஏகப்பட்ட பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த முக்கியமாக இந்த ஒரே ராசி, கணவன் மனைவி கல்யாணம் பண்ண பிறகு ஒரே ராசியா இருக்கிறாங்கன்னா இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. பசங்க ஒரே ராசியா இருக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா ஒரே ராசியா இருக்கிறாங்க, நானும் என் தங்கச்சியும் என் அண்ணனும் ஒரே ராசியா இருக்கிறாங்க, அது வேற, அதுக்கும் பலன் இருக்கு. ஆனால் ஒரே ராசியில் கணவன் மனைவி இருப்பதற்கு தான் நிறைய அதுல சில முக்கியத்துவமான விஷயங்கள் இருக்கு. நான் லைனா சொல்றேன். அதாவதுங்க, கணவன் மனைவி என்பது அது ஒரு சாதாரண ரிலேஷன்ஷிப் கிடையாது. கணவன் மனைவி கல்யாணம்ன்றது வெறும் குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும்னு பல பேர் நினைச்சுன்னு இருக்காங்க, ஒரு வாழ்க்கை துணைன்னு நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் என்பது உங்களுடைய பாவ புண்ணியம் கர்மா, உங்க மனைவியோடைய பாவ புண்ணியம் கர்மா, உங்களுடைய ஜாதகம், உங்க மனைவியோடைய ஜாதகம், உங்களுடைய தசாபுக்தி, உங்க மனைவியோடைய தசாபுக்தி, உங்களுடைய ஏழரை சனி, உங்க மனைவியோடைய ஏழரை சனி, என்னைக்கு நீங்க தாலி கட்டி குடும்பம் நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அப்போவே இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற எல்லா விஷயம் கனெக்ட் ஆயிடும். பாவ புண்ணியம் கர்மா, ஜாதகம், தசாபுக்தி, ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, நல்லது கெட்டது எல்லாமே கணவன் மனைவியோட மெர்ஜ் ஆயிடும். நீங்களாம் அவதாருன்னு ஒரு படம், ஹாலிவுட்ல ஒரு படம் வந்தது, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. அவங்க வால்ல ஒரு ஒயர் கனெக்ட் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணோம்னா அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா அந்த சீனு? அதே மாதிரிதான் அது விஷுவல்ல காட்டுறாங்க. உண்மையாவே நீங்க தாலி கட்டின பிறகு கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தும் போது கண்ணுக்கு தெரியாத இந்த கணவன் மனைவிக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருங்க. நீங்க யார கல்யாணம் பண்றீங்களோ அது ஜஸ்ட் ஒரு ஆணோ பெண்ணோ கிடையாது, அது உங்களுடைய எதிர்காலம், தலையெழுத்து. நீங்க
நீங்க யார கல்யாணம் பண்றீங்கிறத பொறுத்து தான் அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய வம்பு வழக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பண கஷ்டமா இல்ல வளர்ச்சியா இல்ல முன்னேற்றமா, எல்லாமே உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கலந்து இருக்கு. உங்க லைஃப் பார்ட்னர் தான் அதை தீர்மானிக்கிறாங்க. உங்களுடைய 25, 28 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கும் போது உங்க ஜாதகம் மட்டும் வேலை செய்யும். என்னைக்கு ஒரு பொண்ணு காலத்துல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அப்பத்துல இருந்து அது ஒரு ஜாதகம் கிடையாது, 2 ஜாதகம் கம்பைன் ஆகிவிட்டது. அந்த 2 ஜாதகத்துல இருக்கிற யோகங்களும் கம்பைன் ஆயிடும், அந்த 2 ஜாதகத்துல இருக்கிற அவயோகங்களும் கம்பைன் ஆயிடும். அந்த செகண்ட்ல இருந்து அது ஒரு ஜாதகம் கிடையாது. ரைட்டா? கணவன் மனைவிக்குள்ள இப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. இந்த மகத்துவம் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ராசியா இருந்தா இப்படி கிடையாது. உங்க அம்மா நீங்களும் ஒரே ராசியா இருக்கலாம், அப்படி கிடையாது. உங்க அப்பாவும் நீங்களும் ஒரே ராசியா இருக்கலாம், அப்படி கிடையாது. உங்க தங்கச்சியும் நீங்களும் ஒரே ராசியா இருக்கிறாங்க, அதுவும் கிடையாது. இந்த கணவன் மனைவிக்குள்ளதான் இப்படி ஒரு பந்தம் ஏற்படும். ஜாதகத்தோட ஜாதகம் மிக்ஸ் ஆகும். உங்க கணவருக்கு நல்ல நேரம் வந்ததுன்னா அதை நீங்க அனுபவிப்பீங்க. உங்க மனைவிக்கு கெட்ட நேரம் வந்ததுன்னா அதையும் கணவர் அனுபவிப்பார். அப்பேற்பட்ட ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற மகத்துவமான விஷயம் இது. இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரே ராசின்ற ஒரு விஷயத்துல ஏகப்பட்ட நன்மையான விஷயங்கள் இருக்கு, கொட்டி கடக்கு. அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்கு. நன்மையான விஷயங்கள், ஒரே ராசியில நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ண போறீங்க, லவ் பண்றீங்க, உங்க அத்தை பொண்ணு ஒரே ராசியா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து பிரிய முடியல, கல்யாணம் தான் பண்ண போறீங்க, ஒரே ராசி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்களுக்கு என்ன பலன்றத சொல்றேன். பலனை கேட்கறதுக்கு முன்னாடி, ஜோதிடம் என்பது அது வந்து ஒரு ஒளி. நம்ம அதுல இருந்து கத்துக்கிறோம். அதுல வந்து அப்படியே அதுல ஒரு நெகட்டிவ் வரும்போது அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நான் வீடியோல பேசுற எத்தனையோ நெகட்டிவான விஷயங்கள், இவர் இங்க இருக்கக்கூடாது, சனி இங்க இருக்கக்கூடாது, 8ல இருக்கக்கூடாது, 7ல இருக்கக்கூடாதுன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஏன் ஜாதகத்திலையும் இருக்கு. ரைட்டா? அதை நினைச்செல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம கத்துக்கும் போதுதான் இந்த ஜோதிடம்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும், இறைவன்றது நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளுக்கு மேல ஒருத்தன் உக்காந்துக்குன்னு நம்மளுடைய தலையெழுத்தை எழுதியிருக்கான்றது அப்பதான் புரிய வரும். இது தெரியவே இல்லைன்னு வைங்களேன், நம்ம பார்த்துட்டு ஒரு மாதிரி ஊதாரி மாதிரி சுத்தின்னு இருப்போம். நம்மளுடைய கிரகநிலையால தான் நம்ம செயல்படுறோன்ற விஷயங்கள் தெரியும் போது, அந்த கிரகநிலையை யார் உருவாக்கினான்னு தெரியும் போது அப்பதான் வாழ்க்கை வந்து ஒழுங்கு முறை ஏற்படும். அதுக்காக தான் ஜோதிடத்தில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மக்களுக்கு தெரிவிக்க ஜோதிடத்தோடைய அந்த முக்கியத்துவம், இந்த ரிஷிகள் முனிகள் எழுதி வச்ச இந்த அற்புதமான சாஸ்திரம், அதற்கு மேல உக்காந்துக்குன்னு இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணின்னு இருக்கிற கடவுளோடைய மகத்துவத்தை தெரிவிக்க தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணுது. ரைட்டுங்களா? நிறைய மக்கள் ரிக்வஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது இது. ரைட்டுங்களா? எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நெகட்டிவா மண்டையில போட்டுக்காதீங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய கேள்வி பதில். ரைட்டுங்களா? இப்போ வந்து ஒரே ராசியில கல்யாணம் பண்றீங்க, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஒரே ராசியில கல்யாணம் பண்ணும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அவங்க வாழ்க்கையில விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஷார்ட் பீரியட்ல 3 வருஷத்துல 5 வருஷத்துல மிகப்பெரிய பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 3 வருஷத்துல கையில 10 பைசா காசு இல்லாம 3 வருஷத்துல சொந்த வீடு வாங்குறதுக்கான காசு வந்துடும். எதிர்பார்க்காத வளர்ச்சி, எதிர்பார்க்காத முன்னேற்றம், பெரிய வேலை கிடைச்சிரும். வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. 50,000 சம்பளம் வாங்கி இருக்கிறவருக்கு திடீர்னு 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் கிடைக்கும். ஒரே ராசியில கல்யாணம் பண்றதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இந்த உலகத்துல நீங்களே சுத்தி பாருங்க, கல்யாணம் ஆவற வரைக்கும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு சில பேருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதை தான் இப்ப நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல. உங்களுடைய தலையெழுத்து, இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் மெர்ஜ் ஆகும் போது அங்கிருந்து ஒரு ஜாதகம் புதுசா வரும். அதனுடைய பலன் தான் உங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆன பிறகு மேனேஜர் ஆயிடுவாரு, பேங்க் மேனேஜர் ஆயிடுவாரு, எம்எல்ஏ ஆயிடுவாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற பெரும்பாலான தொழிலதிபர்கள்
அரசியல்வாதிங்க எல்லாம் கல்யாணம் ஆன பிறகுதான். அந்த மனைவியோடைய ஜாதகத்தோட சப்போர்ட் இவருக்கு கிடைச்ச பிறகுதான் இவர் அங்க தொழிலதிபர் ஆக முடியும். அம்பானியா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இந்த கல்யாணம் அந்த ஒய்ஃபோட ஜாதகம் தான் தூக்கி விடும். அதே மாதிரி அந்த ஹஸ்பண்டோட ஜாதகம் தான் ஒய்ஃபை BMW கார்ல போக வைக்கும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், ஏகப்பட்ட திருப்பு முனைகள் அவங்களுடைய ஜாதகத்துல ஏற்படும். எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும் பாருங்க. ஒரே ராசியில கல்யாணம் பண்ணா வசிய பொருத்தம் கிடைக்கும். எந்த ராசியை கல்யாணம் பண்ணாலும் வசிய பொருத்தம் கிடைக்காது. ஆனா ஒரே ராசியில கல்யாணம் பண்ணும் போது வசிய பொருத்தம்னா என்ன தெரியுங்களா? அவங்க இல்லாம, மனைவி இல்லாம கணவனால வாழ முடியாது, கணவன் இல்லாம மனைவியால வாழ முடியாது. அவங்களுக்குள்ள மிகப்பெரிய காதல் இருக்கும். இந்த ஒரே ராசியில பிறந்தவங்க தான் லவ் பண்ணுவாங்க. இந்த ஒரே ராசியில அத்தை பொண்ணு வந்துருச்சுன்னு வைங்க, அது மேல ஒரு மேக்னெட்டிக் பவர் ஏற்படுங்க. இப்போ ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்குது, ஒரே ராசின்னு வைங்க. அந்த பொண்ணு அழகா இருக்குதோ அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. ஒரு மேக்னெட்டிக் பவர் உருவாயிடும். கல்யாணம் பண்ணா இவனதான் பண்ணும், இல்லைன்னா அப்பேற்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாம். ஒரு மேக்னெட்டிக் பவர் ஒண்ணு ஒரே ராசிக்குள்ள ஃபார்ம் ஆகும், ஒரு காந்த சக்தி. அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் வேற எந்த ராசியை கல்யாணம் பண்ணாலும் கிடைக்காது. எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாம்பத்தியம் வேற எந்த ராசியை கல்யாணம் பண்ணாலும் கிடைக்காது. அவங்களுக்கு அது ஸ்பெஷலான சில கிஃப்ட்ஸ். அந்த ஒரே ராசி காதல் பண்ற மாதிரி, அந்த ஒரே ராசி தாம்பத்தியம் பண்ற மாதிரி வேற எந்த ராசியோடையும் பண்ண முடியாது, காதலும் வராது. மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய விபரீத ராஜை ஏற்படும், ஷார்ட் பீரியட்ல ஒரு பயங்கரமான வளர்ச்சி ஏற்படும். புருஷன் சம்பாதிக்கலனாலும் மனைவிக்கு கோபமும் வராது, சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் 20,000 சம்பாதிச்சாலும் அவங்க பின்னாடி ஸ்ட்ராங்கா குத்துக்கல்லு மாதிரி நிற்பாங்க. நீ சம்பாதிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை கூட்டின்னு போய் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றவங்க ஏகப்பட்ட பேர் நான் என் வாழ்நாள்ல பார்த்துன்னு இருக்கேன். நீ சம்பாதிக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல, நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரலனாலும் பரவாயில்ல, என் கூட இரு அப்படின்னு சொல்ற எல்லாருமே இந்த ஒரே ராசியோடைய சம்பந்தப்பட்டவங்க. இன்னொன்னு, ஒரே ராசிக்கு ஈக்குவலா இன்னொன்னு இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா பையன் ஒரு ராசி ஒரு லக்னம்னு வைங்க. பையன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேஷ ராசி துலா லக்னம்னு வைங்க. பையன் மேஷ ராசி துலா லக்னம். இப்போ பொண்ணு துலா ராசி மேஷ லக்னம்னு வைங்க. இதே மாதிரி ஒரே ராசி மாதிரி தான் அவங்களுக்கு அந்யோன்யம் இருக்கும். எப்படி ஒரே ராசி இருந்தால் பலன் இப்ப நான் சொன்னனோ, அதே மாதிரி ஒரே லக்னமாக இருந்தாலும் இந்த நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன நற்பலன்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஒரே லக்னமாக இருந்தாலும் இருக்கும், ஒரே ராசியாக இருந்தாலும் இருக்கும், இந்த ராசி லக்னம் எக்ஸ்சேஞ்ச் ஆகி இருந்தாலும் இருக்கும். பையன் மேஷ ராசி துலா லக்னம், பொண்ணு துலா ராசி மேஷ லக்னமா இருந்தா இதே ஒத்துமை, இதே பெனிஃபிட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற காதல், காமம், சப்போர்ட், அவங்களுடைய ஒரு ஷார்ட் பீரியட்ல மிகப்பெரிய பணக்காரங்களா ஆகுறாங்க. பாத்தீங்களா, 3 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்தாரு, இப்ப பார்த்தா பெரிய பங்களா கட்டிட்டாரு, கார் வாங்கிட்டாருன்னு சில பேரை சொல்றீங்க. பாத்தீங்களா, ஒரே ராசி. இப்ப நம்ம அட்வான்டேஜஸ பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ பார்ப்போம். ஒரே ராசியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கோச்சாரம். கோச்சாரத்துல சனியோடைய 7.5 சனி இருக்கு, அஷ்டமத்து சனி இருக்கு, குருவோடைய பெயர்ச்சி பலன்கள் இருக்கு, ராகு கேதுவோடைய பெயர்ச்சி பலன்கள் இருக்கு. உங்களுக்கு சனியோடைய கோச்சார பலனை நீங்க வீடியோல பாப்பீங்க, குருவோடைய கோச்சார பலனை நீங்க வீடியோல பாப்பீங்க, ராகு கேதுவோடைய கோச்சார பலனையும் நீங்க வீடியோல பாப்பீங்க. ஆனால் ஒரு சுக்கிரனுடைய பெயர்ச்சி எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்ன்றது உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு புதனுடைய பெயர்ச்சி எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்னு தெரியாது. சூரியனுடைய பெயர்ச்சி எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்னு தெரியாது. நவ கிரகத்தோடைய பெயர்ச்சியோடைய பாசிட்டிவும் நெகட்டிவும்
அந்த ஒரே ராசியில கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உங்க ஒய்ஃபுக்கும் அஷ்டமத்து சனி வரும். உங்களுக்கு 7.5 சனி வந்தா உங்க ஒய்ஃபுக்கும் 7.5 சனி வரும். நம்ம வாழ்க்கையில எப்போ கஷ்டப்படுறோம்? அஷ்டமத்து சனி 7.5 சனியில தான் கஷ்டப்படுறோம். அப்போ ஒரு அஷ்டமத்து சனி வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. அப்போ 2 அஷ்டமத்து சனி வந்தா, நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது ஒரு கனெக்டிவிட்டி, ரெண்டும் சேர்ந்து தான் பலன் கிடைக்கும். யோகமும் சரி, அவயோகமும் சரி, கர்மாவும் சரி, புண்ணியம் சரி, மனைவி என்பவள் உங்களுடைய எதிர்காலம், தலையெழுத்து. 28 வயசுல கல்யாணம் பண்றீங்கன்னா 28 வயசுல இருந்து உங்க தலையெழுத்து மாற போகுதுன்னு அர்த்தம். நீங்க என்ன ஜாதகத்தை கல்யாணம் பண்றீங்களோ அதுதான் உங்க தலையெழுத்துன்னு அர்த்தம். உங்களுக்கு ஜாதகம் திருமண ஸ்தானம் நன்றாக இருந்தால் நல்ல வளர்ச்சி ஏற்படும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் திருமணஸ்தானம் ரொம்ப கெட்டிருந்தா கல்யாணம் பண்ண பிறகு ஒரே சண்டை, பிரச்சனை, தோல்வி, வீழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதான் சொன்னேன், உங்க எதிர்காலம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரே டைம்ல 7.5 சனி அஷ்டமத்து சனி வர்றது நெகட்டிவா இருக்கும். இப்போ சில பேருக்கு ராசிக்கு குரு 6ல மறைவார். அவங்க அதனுடைய கெடுபலனை பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஒரே ராசி கணவன் மனைவி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஜென்ம குரு வரும், சில பேருக்கு 10ஆம் இடத்துல குரு வரும், 8ல குரு போவாரு, 12ல குரு போவாரு. இதெல்லாம் நீங்க மட்டும், உங்களுக்கு மட்டும் வந்ததுன்னா பெருசா நீங்க அதனுடைய கெடுபலனை ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரே ராசியாக இருந்து உங்க ராசிக்கு 8ல குரு போனார்னா அதனுடைய கெடுபலனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ராசிக்கு 6ல குரு போனார்னா அந்த கெடுபலனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ல குரு வந்தார்னா அதனுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்ஸையும் நீங்க அனுபவிப்பீங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ல குரு இருந்தார்னா அதனுடைய பெனிஃபிட்ஸையும் நீங்க அனுபவிப்பீங்க. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அதனுடைய பெனிஃபிட்ஸும் நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒரே ராசியில கல்யாணம் பண்றதுல, கல்யாணம் பண்ணி இருப்பீங்க ஆல்ரெடி, ஏகப்பட்ட பேர் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துன்னு இருப்பீங்க. இதுக்கு மேல பொருத்தமும் பார்க்க போறீங்க. சிம்பிளா ஒரே வார்த்தையில என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஆகும்ன்றது தெரியாது, நெக்ஸ்ட் செகண்ட் வளர்ச்சியா வீழ்ச்சியான்றது தெரியாது. என்ன இருக்குதோ இல்லையோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசம், காதல், காமம், அதை மட்டும் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும், ஆனா அவங்க ஜாலியா இருப்பாங்க. கையில 50 ரூபாய் தான் இருக்கும், ஜாலியா இருப்பாங்க. அந்த ஒரே ராசியோட பவர் அப்படி. அவங்களுடைய மனசு அப்படியே சேமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு நினைச்சாருன்னா ஒய்ஃபுக்கும் அதே திங்கிங் வரும். இன்னைக்கு ஒரு படத்துக்கு போனோம்னு இவர் நினைச்சாருன்னா அதே திங்கிங் ஒய்ஃபுக்கும் வரும். என்ன ஓட்டம் சேமா இருக்கும். இவருக்கு ஒரு நல்ல ஒரு மூட்ல இருந்தாருன்னா ஒய்ஃபுக்கும் அன்னைக்கு ஒரு நல்ல மூடு இருக்கும். கணவன் மனைவிக்கு எப்ப தெரியுங்களா பெரிய சண்டையே வரும்? பொருத்தம்னா என்ன தெரியுங்களா? ஹஸ்பண்டுக்கு நல்ல மூடு இருக்கும் போது, ஒரு நல்ல மூடு, ஒரு ஜாலியான மூடு இருக்கும் போது பொருத்தம் இல்லைன்னா ஒய்ஃபுக்கு அந்த டைம்ல ஒரு ஜாலியான மூடு இருக்காது. அப்பதான் சண்டையே ஸ்டார்ட் ஆகும். ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல மூடு இருக்கும்போது ஹஸ்பண்டு டயர்டா வீட்டுல உட்காந்து இருப்பார். ஒய்ஃப் வெளியே கூப்பிடும் போது ஹஸ்பண்டுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். ஹஸ்பண்ட் வெளில போலான்னு கூப்பிடும் போது ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். இந்த திருமண பொருத்தம் இவ்வளோ பிளே பண்ணும், வாழ்க்கை முழுவதும் பிளே பண்ணும். ஜாதகத்துல ஒரு கிரக நிலையும், இப்போ கூட போன வீடியோல கூட சொன்னேன், ஜாதகத்துல இருக்கிற நல்ல விஷயம் சரி, கெட்ட விஷயம் சரி, வாழ்க்கை முழுவதும் நம்ம ஒரு செகண்டா ஃபீல் பண்ணுவோம். அதுதான் ஜோதிடம். இதை கண்டுபிடிச்சவர் அப்ப எவ்வளோ பிரில்லியன்ட்னு பாருங்க. இந்த கிரகநிலை எப்படி உருவாக்குறாரு அவர் எப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு பாருங்க. சோ இதுல கோச்சாரம் ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா சில பேர் ஒரே நட்சத்திரமா இருந்து ஏகதசை போகும். ஏகதசைன்றது அது ஒரு நெகட்டிவ். 2 பேருக்கும், ஹஸ்பண்டுக்கும் குரு தசை, மனைவிக்கும் குரு தசை, அப்படி வரக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். குரு நல்ல இடத்துல உட்காந்துன்னு இருக்கலாம், ஜாதகம் நல்லா இருக்கலாம், ஆனா கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில சமயம் ஜாதகம் பார்க்கும்போது
நல்லா பலன் சொல்லின்னு இருக்கு, இந்த தசை உங்களுக்கு நல்ல பலன் செய்யும்னு சொல்லி அவர் இல்லைங்க இந்த தசை எனக்கு ரொம்ப கடனை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லும் போது அடுத்த கேட்கிற கேள்வி உங்க மனைவிக்கும் என்ன தசை நடக்குதுன்னு கேட்கறது தான். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரார், அவருக்கு ஒரு குரு தசை போயின்னு இருக்கு, இது நல்ல தசைன்னு நான் சொல்றேன். அவர் நல்லது செய்யலன்னு சொல்றாருன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம்னா மனைவியோடைய ஜாதகத்துல அதே தசை போதான்னு பார்க்கணும். அதே தசை போச்சுன்னா நல்லது செய்யாமல் இருப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இந்த கோச்சாரம் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படும், திடீர்னு மிகப்பெரிய வீழ்ச்சியும் ஏற்படும், திடீர்னு பிரச்சனை வரும். இப்போ உங்க மனைவியோடைய உங்க ஜாதகத்துல வம்பு வழக்கே இல்லைன்னு வைங்களேன், 6ஆம் இடம் கிளீனா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா உங்களுடைய ஒய்ஃபோட ஜாதகத்துல 6ஆம் இடம் கெட்டு இருந்ததுன்னு வைங்களேன், உங்களுக்கு வம்பு வழக்கு வரும். உங்க ஜாதகத்துல கடன் வாங்குற அமைப்பே ஜாதகத்துல இல்ல, ஆனா உங்க ஒய்ஃபோடைய ஜாதகத்துல கடன் வாங்குற அமைப்பு இருந்ததுன்னு வைங்களேன், அவங்கள கல்யாணம் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்க கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். கணவன் மனைவின்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதுதான் தலையெழுத்து, அதுதான் எதிர்காலம். அதுக்குதான் எடுத்த உடனே அதை சொல்லிட்டு போனேன். இந்த மாதிரி ஒரே ராசியா இருக்கும்போது இந்த 7.5 சனியில மேல மேல அடி உளறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருந்தா 2 நாள் கழிச்சு ஒய்ஃபும் போய் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடும். அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட அட்வான்டேஜஸும் இருக்குது, ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. முக்கியமா அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் ஏன் ஏற்படுதுன்னா கோச்சாரத்தால ஏற்படுது. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, எல்லா கிரகங்கள் இந்த வேலையை செய்யும். இப்போ சுக்கிரன் 5க்கு வந்தாருன்னு வைங்களேன், கோச்சாரத்துல உங்க ராசிக்கு 4க்கு வந்தாருன்னு வைங்களேன், 10, 11க்கு வந்தாருன்னா மிகப்பெரிய அளப்பரிய நன்மையை செய்வார். அதே அந்த சுக்கிரன் 6க்கு போனாருன்னு வைங்களேன், உங்களுக்கு வேற ஒரு பெண்ணோட, ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்ணோட மோகம் ஏற்படும், திடீர்னு ஒரு காதல் ஏற்படும். சோ 2 பேருக்கும் அந்த டைம்ல அது இருக்கக்கூடாது. ஒரு சுக்கிரனோட கோச்சாரம் நம்ம தலையெழுத்தியே மாறும். ஒரு சூரியனுடைய கோச்சாரம் நிறைய, சூரியன் வலுப்பெற்ற அன்பர்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆவாது. சூரியன் வலு இழந்த நண்பர்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆவாது. தெரியுமா? இது ஒரு பேசிக்கான ஒரு அஸ்ட்ராலஜி. சூரியன் உங்க ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இயற்கையாகவே அந்த டைம்ல உங்களுக்கு லாஸ் ஆகும், இல்ல தேவையில்லாத பிரச்சனை வரும். சூரியன் உங்களுக்கு வலு குறைந்து உங்க ஜாதகத்துல உட்காந்துன்னு இருக்கும் போது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் உங்களுக்கு ஆகாது. ஏன்னா அந்த டைம்ல சூரியன் வெயில் அடிக்கும், இந்த டைம்ல மழை பெய்யும், நம்ம பூமியை விட்டு சூரியன் தள்ளி போவாரு, கிட்ட வருவாரு, ரைட்டுங்களா? அந்த டைம்ல இந்த மாதிரி ஏற்படும். இதுதான் விஷயங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி பார்த்துட்டோம். இப்போ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களையும் பார்த்துட்டோம், கல்யாணம் பண்ண போறவங்களையும் பார்த்துட்டோம். நீங்க லவ் பண்ணி ஒரே ராசி பொண்ணை லவ் பண்ணின்னு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய எதிர்கால பலனா இருக்கும். அதே மாதிரி ஒரே அவங்க அத்தை பொண்ணு, மாமன் பையன் இந்த மாதிரி இருக்கும்போது இது பலனா இருக்கும். சரி, முக்கியமான கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மேஜரான கேள்வி. ஐயா, நானும் எங்க அம்மா அப்பாவும் ஒரே ராசி, நானும் என் பொண்ணும் ஒரே ராசி, நானும் என் பையனும் ஒரே ராசி, நான் என் தம்பி பொண்டாட்டி கூட தான் சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்துன்னு இருக்கோம், என் தம்பியும் நானும் ஒரே ராசி, இல்ல நானும் என் தம்பியோடைய மனைவியும் ஒரே ராசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னேன், நெகட்டிவான விஷயங்கள் சொன்னேன் பாத்தீங்களா. இது அப்படியே இதனுடைய 50% பலனை உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் ஒரே ராசியாக இருந்தால் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் உங்க மனைவியும் வேற வேற ராசி, ஆனா உங்க 2 பசங்க இருக்கிறாங்க, அந்த 2 பசங்களும் ஒரே ராசி. அதனுடைய வளர்ச்சியும் சரி, அதனுடைய நெகட்டிவும் சரி 50% உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐயா, எங்க ஊர் ஜோசியக்காரு ஒரே ராசி பையன் இருந்தா வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதனால தத்து கொடுத்துருன்னு சொல்றாங்க, பாட்டி வீட்டுக்கு அமிச்சிடுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் உங்க கூட வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. இயற்கையா இப்போ உங்க பையன் வெளிநாட்டுக்கு படிக்க போயிடுறான், இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, அவன் வேற எங்கன்னா போய் சென்னைக்கு போய் படிக்க போயிடுறான், மதுரையில இருக்கிறீங்க, அவன் கோயம்புத்தூர்ல போய் படிக்க போறான்னா அது ஓகே, இயற்கையா அது நடந்ததுன்னா ஓகே. நீங்களா வாண்டடா எடுத்துன்னு போயிட்டு
எனக்கு ஒரே ராசி பையன் பிறந்துட்டான்னு எடுத்துன்னு போயிட்டு பாட்டி வீட்டுல விடுறது, இல்ல வேற யாராச்சும் அத்தை வீட்டுல விட்டுறது, நீங்களே வளங்கன்னு சொல்றதெல்லாம் தப்பு. ஆல்ரெடி ஒரே ராசியை நம்ம ஏன் கல்யாணம் பண்றோம்னா அது ஆல்ரெடி ஒரு கர்மா. அது ஒரு கர்மா தான். ஒரே ராசியை கல்யாணம் பண்றதுன்றது ஒரு கர்மா. அதே மாதிரி ஒரே ராசி வீட்டுல ஒன்னா பிறக்குதுன்னா அதுவும் ஒரு கர்மா. ஆல்ரெடி அந்த கர்மாவை முடிக்கிறதுக்கு தான் நம்மள அனுப்புறாங்க. திருப்பியும் அதுல கர்மாவை பண்ணக்கூடாது. இயற்கையா இப்போ உங்க பையன் படிச்சுட்டு, இப்போ நீங்க மதுரையில இருக்கிறீங்க, உங்க பையன் படிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போறான், சந்தோஷமா அனுப்புவீங்க. ஒரே ராசி வீட்டுல இருக்கிறது நல்லது கிடையாது தான். ஆனா அதை வலுக்கட்டாயமா செய்யக்கூடாது. அவன் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிடுறான், வெளியில போயிடுறான், வெளி மாநிலத்துக்கு போயிடுறான், வேலை செய்யறதுக்கு வெளி மாநிலத்துக்கு போயிடுறான்னா அனுப்பி வச்சிடலாம். இப்ப அவன் தனி குடித்தனத்துக்கு போறான், சந்தோஷமா அனுப்பி வச்சிடலாம். அதே மாதிரி அவன் கூட இருக்கவே கூடாதுன்னு கிடையாது. அவன் எங்க இருந்தாலும் அவன் உங்க பையன்தான். அவன் எந்த நாட்டுல இருந்தாலும் அவனுக்கு ஒரு கெட்டது நடந்தா அது உங்களுக்கு வலிக்கதான் செய்யும். உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் அவன் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவனுக்கு வலிக்கதான் செய்யும். சோ இந்த பந்தத்தை பிரிக்க முடியாது. இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் அதே விஷயம்தான். உங்க பையன் உங்க பொண்ணு ஒரே ராசியா இருந்தா உங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கு இருக்கிற விஷயம் அது வேற. அது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அது வேற. உங்க அப்பாவும் பொண்ணும் ஒரே ராசியா இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். என் பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாது. சில பேர் சொல்றாங்கல்ல, எனக்கு பையனுக்காகவே சொத்து சேர்த்து வைப்பாங்க, பையன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாசம் இருக்கும், பையன் மேல ஒரு பாசம் இருக்கும். ஒரே ராசியா இருந்தா ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கும். ஒரே ராசியா இருந்தா சில அப்பாலாம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப மாட்டார், மாமியார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டார். நீ இங்கே இருந்துருமா, நம்ம வீட்டு பக்கத்துலயே எங்கன்னா வீடு பாட்டு தரேன், அங்க இருந்துக்கோமான்லாம் சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு மீறிய பாசம் ஏற்படும். ஒய்ஃபு மேல ஏற்படுற பாசம் அது வேற. ஓகேங்களா? இதுவும் ஒரே ராசி அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க மேலயும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படும். அவங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா இவங்களால தாங்க முடியாது. ஆனா அவங்க 2 பேருக்கு சேர்ந்து ஒரு 7.5 சனி அஷ்டமத்து சனி வரும்போது கண்டிப்பா அதனுடைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்போ 7.5 சனி முடிஞ்ச பிறகு அந்த நல்லது டபுளா இருக்கும். 7.5 சனி நடக்கும்போது கெடுபலனும் டபுளா இருக்கும். அப்பா பிசினஸ் பண்ண இருப்பாரு, லாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அவருக்கு இயற்கையா 10 லட்சம் லாஸ் ஆக போகுதுன்னு வைங்களேன் 7.5 சனியில. பொண்ணும் ஒரே ராசி, 10 லட்சம் லாஸ் ஆகிறதுக்கு 20 லட்சம் லாஸ் ஆக போகுது. திருப்பி அதே மாதிரி திருப்பி நல்ல விஷயமும் அதே மாதிரி கிடைக்க போகுது. அதனால நீங்க ஒரே ராசி நண்பர்கள் வீட்டுல இருக்கும்போது பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அதை வலுக்கட்டாயமா தனியா வச்சிடணும் பண்ணிடணும் அப்படியும் பண்ணக்கூடாது. ஒரே ராசியில இருக்கும்போது இந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். ஒரு 7.5 சனி இருக்கும்போது இப்போ அப்பாவுக்கும் 7.5 சனி, அம்மாவுக்கு இல்லைன்னா அம்மாக்கும் பொண்ணுக்கும் 7.5 சனி, அந்த டைம்ல கல்யாணம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் 7.5 சனி நடக்கும்போது பொண்ணு அந்த டைம்ல ஏதாச்சும் லவ் பண்றேன்னு சொல்லும், இல்ல மார்க் ஏதாவது கம்மியா வாங்கும், ஏதோ சில ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். மற்றபடி அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. ஏன்னா இப்போ ஒரே ராசி, உங்க பசங்க ஒரே ராசினா கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அதனுடைய முழு விஷயங்கள் பாதிப்போ பாசிட்டிவோ உங்களுக்கு இருக்கும். கல்யாணம்னு ஒண்ணு பண்ண பிறகு அவங்க ஒரு வேற ஃபேமிலி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் இயற்கையாகவே குறைந்து விடும். நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி குத்துட்டீங்க, அதுக்கு மேல நீ உங்க அப்பா நானும் ஒரே ராசின்னு திங்கே பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த பொண்ணு வேற வீட்டுக்கு போயிடுச்சு. உங்க பொண்ணு தான் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் கட் ஆகும். அதே மாதிரி உங்க பையனுக்கு ஒரே ராசி, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவே இயற்கையா அதுக்கப்புறம் உங்களுக்கு 7.5 சனி வரும்போது பாதிப்பு தனித்தனியா தான் இருக்குமே தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பாதிப்பு இருக்காது. அதனால இந்த பஞ்சாயத்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். இப்போ உங்க தம்பி கூட இருக்கிறாரு, ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அந்த தம்பியும் கூட இருக்கிறாரு, அவருக்கு வேலை கிடைச்சி வெளியே போயிட்டாரு, இல்ல அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டாம். இதுதாங்க கான்செப்ட். ஒரே ராசி வீட்டுல இருந்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வேலைக்கு வெளியே போறாங்க, இல்ல கல்யாணம் பண்ணி வெளியே போறாங்க. சோ அது கண்டிப்பா மாற்றம் ஏற்பட தான் போகுது.
இந்த ஒய்ஃப்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னா 80 வயசு வரைக்கும் அந்த ராசி உங்க கூடயே தான் இருக்கும். அதுதான் கொஞ்சம் நல்லதோ கெட்டதோ நீங்க அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. மத்தபடி பசங்க ஒரே ராசி இருக்கிறாங்க, பசங்க ஒரே ராசி இருக்கும்போது 20 வயசுக்குள்ள 2 பேருக்கு சேமா 7.5 சனி வருதுன்னா அந்த டைம்ல அப்பா பிசினஸ்ல இருந்தாருன்னா கொஞ்சம் லாஸ் ஆகும், இல்ல வேலையில இருந்தாருன்னா வேலையில பிரச்சனை ஆகும், இல்ல பசங்க அந்த டைம்ல சரியா படிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு கடன் ஏற்படுவது, ஏதோ ஒரு விஷயம் அந்த டைம்ல வரும். மத்தபடி அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இறைவன் இருக்கான். அதுக்குதான் ஊர் ஃபுல்லா அங்கங்க ஒரு ஊர்ல அத்தனை கோயில் கட்டி இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு, இதுக்குதான் கட்டி வச்சிருக்காங்க. கோவிலுக்கு போங்க போதும். சோ நம்ம இந்த பதிவுல ஒரே ராசி நபர்கள் திருமணம் பண்ணால் என்ன பலன், திருமணம் பண்ண போறீங்கன்னா என்ன பலன், நீங்க காதலிக்கிற பொண்ணு ஒரே ராசியில தான் காதல் வரும். நான் தான் சொன்னேனே வசிய பொருத்தம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் வேற எந்த ராசிக்கும் வராது. பெரும்பாலான காதல் ஒரே ராசியில தான் வரும். அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஒரு அஃபேர் வருது, ஒரே ராசியா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஒரே லக்னமா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த காதல், இந்த கல்யாணம் ஆன பிறகு இன்னொருத்த மேல லவ் வருது, இன்னொரு பொண்ணு மேல லவ் வருது, இதெல்லாம் இந்த ஒரே ராசி பண்ற வேலை தான். நீங்க ஒரு வேலை நீங்க தெரிஞ்சுக்காம இருப்பீங்க. நீங்க என்ன நினைச்சுன்னு இருப்பீங்க, நான் மகர ராசி, அவங்க தனுசு ராசி நினைச்சுன்னு இருப்பீங்க. ஆனா ஒரே நட்சத்திரமா இருக்கும். உத்திராட நட்சத்திரம் தனுசுலயும் இருக்குது, மகரத்துலயும் இருக்குது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலையும் இருக்குது, மீன ராசிலையும் இருக்குது. ஒரே நட்சத்திரமா இருக்கும். இது ஒரு பஞ்சாயத்து. நீங்க என்ன நினைச்சுன்னு இருப்பீங்க, நான் மீன ராசி, என் புருஷன் கும்பராசி, வேற வேற ராசி நினைச்சுன்னு இருப்பீங்க. ஆனா பார்த்தா ஒரே நட்சத்திரமா இருக்கும். சில பேருக்கு பக்கத்து நட்சத்திரமும் ஒரே ராசி மாதிரி தான் கணக்கு வரும். எதெல்லாம் வேற ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் இந்த வீடியோல பேசினா கன்ஃபியூஸ் ஆயிடும். கும்பராசிலையும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, மீன ராசிலையும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, மேஷ ராசிலையும் கிருத்திகா நட்சத்திரம் இருக்குது, ரிஷப ராசிலையும் கிருத்திகா நட்சத்திரம் இருக்கு. இந்த மாதிரி ஷஃபலாய் வரும். ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் இதே பலன் தான். சோ இந்த பதிவுல இதெல்லாம் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.